ஜெயரங்கன். எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 4. போலீஸ் விசாரணை. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொன்னாலும் பொய் பொய்யாகவே முடியும். நாம் முந்தைய அத்தியாயத்தில் சொன்ன விஷயங்கள் நடந்தேறிய பல நிமிஷங்கள் வரையில் இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவ் திக்பிரமை கொண்டவர் போல நின்றார். அவர் மனம் எதிலும் நாடவில்லை. அசைவற்று நின்றார். அப்பால் தனது மனதை ஒருவாறு திடப்படுத்திக் கொண்டவர் போல் அங்கிருந்த போலீசாரில் ஒருவரை அனுப்பி அவ்வூரில் உள்ள எல்லா போலீசாரையும் ஸ்ரீனிவாசராஜுவின் அரண்மனையிடம் துப்பாக்கிகள் சகிதம் கூடிய ஜல்தியில் வந்து சேரும்படி சொல்லிவிட்டு தன்னுடன் இருந்த கான்ஸ்டபிள்களை அழைத்து கொண்டு போய் ஸ்ரீனிவாசராஜுவின் அரண்மனையை சுற்றி காவல் வைத்துவிட்டு தானும் அரண்மனையிலிருந்து எவரும் வெளியே செல்லாதபடி கவனமாய் பார்த்து கொண்டிருந்தார். துப்பாக்கிகள் சகிதம் போலீசார் வந்ததும் இன்ஸ்பெக்டர் அரண்மனை வாசலில் உள்ள மணியை அடித்தார். அங்குள்ள வேலைக்காரன் கதவை திறந்ததும் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீனிவாசராஜுவை அப்போதே பார்க்க வேண்டுமென்று சொன்னார். வேலைக்காரன் எஜமானர் 9 மணிக்கு படுத்துக்கொள்வது வழக்கம் என்றும் காலை 4 மணிக்கு எழுந்திருப்பார் என்றும் 9 மணி முதல் 4 மணி வரை அவரை யாரும் எழுப்பக்கூடாதென்றும் எல்லோருக்கும் உத்தரவிட்டிருக்கும் விஷயம் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு கூட தெரியும் என்றும் ஆதலால் காலை 4 மணிக்கு வந்தால் கண்டு பேசலாம் என்றும் சொன்னார். இன்ஸ்பெக்டர் உடனே பார்க்க வேண்டும் என்று சொன்னதற்கு அந்நேரத்தில் அவரை தொந்தரவு செய்தால் தனது வேலை போய்விடும் என்றும் ஆகையால் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாதென்றும் முரண்டினான். இன்ஸ்பெக்டர் கோபித்ததற்கு அவன் பயப்படாமல் தனது எஜமானருக்கு தலைமுறை தத்துவமாய் முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட் அதிகாரம் சர்க்காரால் கொடுக்கப்பட்டிருப்பதை ஞாபகம் ஊட்டி தான் சர்க்காரிலிருந்து சம்பளம் பெறாவிட்டாலும் முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட்டின் வேலைக்காரன் என்றும் தன்னை பயமுறுத்த அவரால் முடியாதென்றும் வெகு மரியாதையாய் சொன்னான். நீ எழுப்பாவிட்டால் நான் எழுப்புகிறேன் என்று உள்ளே போக போனார். அவரை போகக்கூடாதென்று கையை பிடித்து இழுத்தான். இன்ஸ்பெக்டருக்கு கோபம் வந்து அவனை கன்னத்தில் ஒரு அறை அறைந்தார். அவர் எதிர்பாராத விதமாய் அவ்வேலைக்காரன் இன்ஸ்பெக்டர் தவடையில் தன் முழு பலத்தோடும் ஓங்கி ஒரு குத்துவிட்டான். இன்ஸ்பெக்டர் வாயிலிருந்து ரத்தம் களகளவென்று வடிந்தது. உடனே கான்ஸ்டபிள்கள் அவனை பிடித்து கட்டி கீழே உருட்டிவிட்டார்கள். இந்த ஆரவாரத்தை கேட்ட பல வேலைக்காரர் வந்து போலீசாருடன் சண்டையிட அவர்களையும் கடைசியாக கட்டி உருட்டிவிட்டார்கள். இன்ஸ்பெக்டர் தன் வாயிலிருந்து வடிந்த ரத்தத்தை துடைத்துவிட்டு ஸ்ரீனிவாசராஜு அவர்கள் படுத்திருக்கும் அறையின் கதவண்டை போய் தட்டினார். அவர் கோபத்துடன், யாரடா சனியன் இந்நேரத்தில் என்னை தொந்தரவு செய்கிறது? அடே ராமசாமி மடையா, உனக்கு எத்தனை தரம் நான் தூங்கின பின் தொந்தரவு செய்யக்கூடாதென்று வற்புறுத்தி சொல்லியிருக்கிறேன். உனக்கு புத்தி இருக்கிறதா இல்லையா? உன்னை இம்முறை திட்டமாய் வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்றார். சார், ராமசாமி அல்ல, நான் தான் சார் என்றார் இன்ஸ்பெக்டர். சாராவது குழம்பாவது யாரது? யாராயிருந்தால் என்ன? என்னை இந்த நேரத்தில் ஏன் வந்து தொந்தரவு செய்ய வேண்டும்? காவல்காரன் எங்கே என்று கோபத்துடன் கேட்டார். அதற்கு இன்ஸ்பெக்டர், நான் தான் காமாட்சி ராவ், தங்களை அவசியம் கண்டு பேச வேண்டியிருப்பதால் வந்தேன். தயவு செய்து கதவை திறவுங்கள் என்றார். ஸ்ரீனிவாசராஜு முணுமுணுத்து கொண்டே படுக்கையை விட்டு எழுந்து வந்து கதவை திறந்து நின்றபடியே அவருக்கு வந்தனோபசாரம் கூட செய்யாமல், எதற்காக அவசரமாய் அழைத்தீர் என்றார். சற்று நேரத்திற்கு முன்பு தங்கள் குமார சுந்தரராஜு பேசியதை கேட்டேன். அப்பால் தாசி செல்லத்தை காணோம். தாசி செல்லத்திற்கும் தங்களுக்கும் இன்று காலையில் நடந்த சம்பாஷணையிலிருந்து அவளை தாங்கள் இம்சிப்பதற்காக பிடித்து வைத்திருக்கிறீர்கள் என்றும் வாரண்ட்டுக்கு அகப்படாமல் ஒளிந்து கொண்டிருக்கும் சுந்தரராஜு இப்போது இவ்வீட்டில்தான் இருக்கிறார் என்றும் நம்புகிறேன். ஆகையால் தாங்கள் அரண்மனையை சோதிப்பதற்காக வந்தேன். சகல சட்டங்களும் அறிந்த தாங்கள் எனக்கு அனுமதி அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றார். ஸ்ரீனிவாசராஜு தனது ஆட்களை கட்டி தரையில் உருட்டியிருப்பதை பார்த்ததும் கோபாவேசம் கொண்டு, தங்களுடைய வேலையாயுது என்ற அவ்விடத்தை சுட்டி காட்டி கேட்டார். அதற்கு இன்ஸ்பெக்டர், என்னை எதிர்த்து அடித்ததின் நிமித்தம் அவர்களை கட்டும்படி நேரிட்டது என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசராஜு, சட்ட பிரகாரம் காரியாதிகள் நடத்துவதற்கு என் அனுமதியே? என் அரண்மனையை சோதிப்பதற்கு தாங்கள் பெற்று வந்த வாரண்டை தயவு செய்து காண்பியுங்கள் என்றார். அதை கேட்ட இன்ஸ்பெக்டர், வாரண்ட் பெற்று வரவில்லை. இப்பேற்பட்ட அவசர சந்தர்ப்பங்களில் மேஜிஸ்ட்ரேட்டிடமிருந்து வாரண்ட் பெறாமலே போலீசார் சோதனை செய்யலாம் என்ற சட்டத்தின் பேரில்
அவசரத்தை உத்தேசித்து சோதனை செய்ய வந்தேன் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசராஜு, இப்போது எனது அரண்மனையை சுற்றி போலீசாரை காவல் வைத்துவிட்டு பின் மேஜிஸ்ட்ரேட்டிடமிருந்து வாரண்ட் பெற்று வந்து சட்டப்படி சோதனை செய்கிறது தானே, ஏன் இந்த அவசரம் என்று கேட்டார். அதற்கு இன்ஸ்பெக்டர், தாசி செல்லத்தை அதற்குள் என்னென்ன நிர்பந்தத்திற்கு உட்படுத்துவீர்களோ என்றும் காலை வரையில் அவள் பிராணனுடன் இருப்பாளோ அல்லது இறப்பாளோ என்றும் கவலை இருப்பதால் உடனே தேட வேண்டியது அவசியமாகிறது. ஆகையால் இப்போதே அனுமதி கொடுங்கள் என்றார். அதை கேட்ட ஸ்ரீனிவாசராஜு, நான் அனுமதி அளிக்காவிட்டால் என் ஆட்களுக்கு நேர்ந்த கதி எனக்கும் நேரும் என்பதை நான் திட்டமாய் அறிவேன். ஆயினும் வாரண்ட் இல்லாமல் என் அரண்மனையை சோதித்து என்னை அவமானப்படுத்துவதை நான் ஆட்சேபிப்பதையும் தாங்கள் சொல்லும் சமாதானத்தையும் 2 வரிகள் எழுதி என்னிடம் கொடுத்துவிட்டு தங்கள் யுக்தம் போல் என் அரண்மனை முழுவதையும் தேடி பார்த்து கொள்ளுங்கள். நான் சம்பந்தப்பட்ட விஷயமாதலால் இவ்வாறு சம்மதிக்கிறேன். இல்லாவிட்டால் கேவலம் ஒரு தாசியின் நிமித்தம் ஓர் கௌரவம் உள்ள கணவானை அனாவசியமாய் இவ்வாறு அவமானத்திற்கு உள்ளாக்குவதை நான் திட்டமாய் ஆட்சேபிக்கவே செய்வேன் என்றார். அதை கேட்ட இன்ஸ்பெக்டர், அப்படி நான் எழுதி கொடுக்க வேண்டிய பிரமேயமே இல்லை. முதலில் தேடி பார்த்த பின் அவசியமானால் எழுதி கொடுக்கிறேன் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசராஜு, நேர் எழுதி கொடுக்காவிட்டால் என் அரண்மனையை சோதிக்க அனுமதி அளிக்க மாட்டேன் என்றார். உடனே இன்ஸ்பெக்டர், அடே 398 நமது ஆட்களை அழை, அரண்மனையை சோதனை செய்ய வேண்டும் என்றதும் போலீசார் எல்லோரும் அங்கு வந்தார்கள். ஸ்ரீனிவாசராஜு அவர்களை எல்லாம் ஏற இறங்க பார்த்து, இவர் நியாயத்திற்கு கட்டுப்படவில்லை. ஆகையால் இப்போது நான் முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட் என்ற தோரணையில் இவர் செய்திருப்பதும் இனி செய்ய உத்தேசித்திருப்பதும் சட்டவிரோதமான காரியம் என்றும், ஆகையால் அவர் உத்தரவின்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் எல்லோரும் சட்டவிரோதமான காரியம் செய்ததாக கருதப்பட்டு தண்டனை அடைவீர்கள் என்றும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். இனி உங்கள் இஷ்டம் எப்படியோ அப்படி நடப்பதில் எனக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்றார். ஸ்ரீனிவாசராஜுவுக்கு சமயா சமயங்களில் உபயோகிப்பதற்கு தலைமுறை தத்துவமாய் முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட் அதிகாரம் இருக்கிறதென்று அங்கிருந்த ஹெட் கான்ஸ்டபிள்களுக்கும் பல போலீசாருக்கும் தெரியும். தங்களுடைய நேரான மேலதிகாரி தேட சொல்கிறார், மேஜிஸ்ட்ரேட் சட்ட விரோதம் என்கிறார். இதில் எப்படி நடப்பது நலமென அவர்களுக்கு தோன்றவில்லை. ஆதலால் திகைத்து நின்றார்கள். உடனே இன்ஸ்பெக்டர், என்னடா நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் நிற்கிறீர்கள். பிரபல கைதி ஓடிவிட்டால் அதற்கு உங்களைத்தான் ஜவாப்தாரியாக்குவார்கள். தேடுகிறீர்களா மாட்டீர்களா என்றதும் பக்கத்தில் இருந்த கான்ஸ்டபிளை அடிப்பதற்கு சவுக்கை ஓங்கினார். ஸ்ரீனிவாசராஜு 80 வயது சென்றவராயிருந்தும் எட்டி சவுக்கை பிடித்துக் கொண்டார். இன்ஸ்பெக்டர் அதை திரும்ப பெற முயன்றார். அவரால் ஆகவில்லை. அச்சந்தர்ப்பத்தில் வாசலில் பெரிய மோட்டார் பஸ் வந்து நின்ற சப்தம் கேட்டது. எல்லோரும் திரும்பி பார்த்தனர். வண்டியிலிருந்து டெப்டி மேஜிஸ்ட்ரேட்டும் போலீஸ் சூப்பரிண்டென்ட்டும் துப்பாக்கிகள் சகிதம் 20 போலீசாரும் உள்ளே சென்றனர். அவர்களை கண்டதும் இன்ஸ்பெக்டருக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. ஸ்ரீனிவாசராஜு சிரித்தபடியே அவர்களுக்கு வந்தனோபசாரம் செய்து, நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தீர்கள். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதிகாரத்திற்கு உட்படுவதா, முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட் வார்த்தைக்கு உட்படுவதா என்று போலீஸ் சேவகர்களுக்கு தெரியாமல் திண்டாடும் சமயத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தது அவர்கள் பாக்கியமே என்றார். டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் கட்டப்பட்டிருந்தவர்களை எல்லாம் அவிழ்த்து விடும்படி சொல்லி இன்ஸ்பெக்டரை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்டார். இன்ஸ்பெக்டர் நடந்த விஷயங்களை சுருக்கமாக சொன்னார். உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசராஜு அவர்களை பார்த்து, சுந்தரராஜு இவ்வீட்டில் இருக்கிறாரா? தாங்கள் என்னிடம் திட்டமாய் அவர் இவ்விடத்தில் இல்லை என சொன்னால் அப்பால் வீட்டை சோதனை செய்து பார்க்க வேண்டிய பிரமேயமே இல்லாமல் போய்விடும் என்றார். அப்போது இன்ஸ்பெக்டர் அவர்கள் குறுக்காக தலையிட்டு, நான் இன்றிரவு 10 மணிக்கு சுந்தரராஜு சிரித்து பேசியதாக பிரமாண வாக்குமூலம் கொடுக்கிறேன். அத்துடன் சுந்தரராஜு இந்த வீட்டில்தான் மறைந்திருக்கிறார் என்றும், தாசி செல்லத்தையும் இங்கே எங்கேயோ மறைத்து வைத்து இப்போது கூட இம்சைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும், இப்பொழுதே இவ்வீட்டை சரியானபடி சோதனை செய்யாவிட்டால் சுந்தரராஜு தப்பி ஓடிவிடுவதோடு தாசி செல்லத்தின் கஷ்டத்திற்கோ அல்லது மரணத்திற்கோ போலீசாரே காரணகர்த்தாக்களாக இருப்பார்கள் என்றும், ஆகையால் தயவு செய்து உடனே வாரண்ட் கொடுக்க வேண்டும் என்றும் சொன்னார். டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அதற்கு பதில் சொல்லாமல்
ஸ்ரீனிவாச ராஜுவை பார்த்து, தான் கேட்ட கேள்விக்கு என்ன ஜவாபு சொல்கிறீர்கள் என்று கேட்டது போல் அவர் பக்கம் திரும்பினார். உடனே ஸ்ரீனிவாசராஜு, ஐயா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்கள் பிரமாண வாக்குமூலத்தின் பேரில் என் மகன் இந்த அரண்மனையிலேயே இருக்கிறான் என்றும் தாசி செல்லத்தை பலாத்காரமாய் அழைத்து வைத்து ஆபத்துக்குள்ளாக்கி இருக்கிறோம் என்றும் சொல்லி வாரண்ட் கேட்கும்போது தாங்கள் என் வெறும் வார்த்தையை நம்பி வாரண்ட் கொடாமலும் தேடாமலும் போய்விட்டால் தங்கள் நற்பெயருக்கு அதிக கேவலம் ஏற்படுவதோடு அவ்வாறு தங்கள் புகழுக்கும் மாசுபடும்படியான காரியம் செய்வதில் எனக்கு இஷ்டமில்லை. ஆகையால் தாங்கள் தயவு செய்து அவர் கேட்கிறபடி வாரண்ட் கொடுத்து தாங்களும் கணம் போலீஸ் சூப்பரிண்டென்ட் துரை அவர்களும் அவருடன் ஒத்துழைத்து சரியானபடி என் வீட்டை சோதனை செய்து பார்க்க வேண்டியது அவசியம். எப்படி இப்போது செய்யாவிட்டால் இன்று ஒரு நாள் ஏற்படும் அவமானத்திற்கு பதிலாக பல முறை நான் அவமானம் அடையும்படி நேரிடும். ஆகையால் முன்பின் யோசனை செய்யாது வாரண்ட் கொடுப்பதுடன் தாசி செல்லத்துக்கு என்னால் நேரிடக்கூடிய, ஏன் நேரிட்டு கொண்டிருக்கிற ஆபத்திலிருந்தும் உடனே அவளை தப்புவியுங்கள். வீண் யோசனை செய்ய வேண்டாம் என்றார். உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், இப்போது கூட என் கேள்விக்கு தாங்கள் நேரான பதில் சொல்லவில்லையே என்றார். உடனே ஸ்ரீனிவாசராஜு, தயவு செய்து தாமதியாமல் தேடுங்கள். தாங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் தாசி செல்லத்தின் ஆபத்து அதிகமாகும். அவ்வாபத்தால் அவளுக்கு நேரும் கஷ்டத்தை விட பாவம் இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவ் அவர்களுக்கு அதிக கஷ்டம் ஏற்படுகிறதாக அவரது காதல் முகம் காட்டவில்லையா என்றார். உடனே ஸ்ரீனிவாசராஜுவின் முகத்தை புன்சிரிப்புடன் பார்த்துவிட்டு வாரண்ட் எழுதி ஸ்ரீனிவாசராஜுவிடம் காட்டிவிட்டு எல்லோருமாக அவ்வீடு முழுவதிலும் அக்கறையுடன் தேடி பார்த்தார்கள். சுந்தரராஜுவையாவது தாசி செல்லமாவது சந்தேகப்படக்கூடிய எந்த வஸ்துவாவது நபராவது அவ்வீடு முழுவதிலும் அகப்படவில்லை. உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், நிஷ்காரணமாய் இந்த அர்த்தராத்திரியில் மகா கௌரவம் பொருந்திய ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசராஜு அவர்கள் வீட்டை சோதனை போட என்ன காரணம் ஏற்பட்டது? தயவு செய்து நான் கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையான பதில் கொடுங்கள். சுந்தரராஜு அவர்கள் பேசிய சத்தம் கேட்டதாக சொன்னீர்களே, எங்கு எப்போது கேட்டீர்கள் என்றார். தாசி செல்லமும் தானும் ஏகாந்தமாய் இருக்கும்போது கேட்டதாக சொன்னால் தன்னை பற்றி கேவலமாய் எண்ணுவார்கள் என நினைத்து, நான் பென்ஷன் டெபுட்டி கலெக்டர் மாதவராஜு வீட்டு படி வழியாய் போகும்போது கேட்டேன் என பொய் சொன்னார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், எங்கிருந்து வந்தீர் என்று கேட்டார். உடனே காமாட்சிரா, எங்கிருந்து? என் வீட்டிலிருந்து பீட் வரும்போதுதான் என்றார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், ஓர் வீட்டுக்காரர் வீட்டை பூட்டிக் கொண்டு அயலூர் சென்றிருக்கும் போது யாரோ ஒருவருடைய சத்தம் வீட்டில் கேட்டதாக நினைத்து அவ்வீட்டின் கதவை உடைத்து உள் சென்று தேடியது சரிதானா? இப்படித்தானா நீர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் செய்வது என்று கேட்டார். அதற்கு காமாட்சிரா, சாதாரணமாய் அவ்வாறு செய்வது பெரிய தவறுதல்தான். ஆனால் பிரபலமான கைதி அவ்விடத்தில் ஒளிந்திருக்கிறானா என உண்மையில் நினைத்து அவனை பிடிக்கும் ஊக்கத்தில் சட்டவிரோதமான காரியமா அல்லவாவென கூட ஆழ்ந்து யோசியாமல் அவ்வாறு செய்தது நியாயமல்லவென்றே நினைக்கிறேன் என்றார். உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், போகட்டும், அதிக்கிரமித்து கதவை உடைத்து விட்டீரே. நீங்கள் அவ்விடத்தை விட்டு ஸ்ரீனிவாசராஜுவின் அரண்மனைக்கு சென்றபோது அவ்வீட்டில் இருந்த சாமான்களை எவராவது எடுத்து போகாதபடி வீட்டை திரும்பவும் பூட்டிவிட்டாவது அல்லது தக்க ஏற்பாடு செய்துவிட்டாவது வந்தீரா என்று கேட்டார். அதற்கு காமாட்சிரா, அங்கு சுந்தரராஜு இல்லாமல் வெறும் வீடாயிருந்ததும் உடனே செல்லம் இருந்த இடம் சென்றேன் என்றதும், செல்லம் என்ற பெயரை சொல்லிவிட்டோமே, எப்படி திருப்புவது என மயங்கினார். உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், தாங்கள் விட்டு வந்த தாசி செல்லத்தை அங்கு காணாமற் போகவே பக்கத்து வீட்டு கதவை சட்டவிரோதமாய் உடைத்ததை மறந்து தாசி செல்லத்தை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்தி இங்கு ஓடி வந்தீர் போலிருக்கிறது என்றார். உடனே காமாட்சிரா, நான் வீட்டிலிருந்து பீட் பார்த்து வந்ததாக சொன்னேனே தவிர தாசி செல்லம் வீட்டிலிருந்து வந்ததாய் சொன்னதாக ஞாபகமில்லை என்றார். அதை கேட்ட டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், நீர் நேராய் அப்படி சொல்லவில்லை, ஆனால் அப்படித்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் ஒருவர் ஒன்றை தேடி போய் அகப்படாவிட்டால் எங்கு செல்வார்கள்? இன்னொரு இடத்தில் இருப்பதாக திட்டமாய் அறிந்தால் அல்லாமல் எங்கிருந்து வந்தார்களோ அல்லது
எங்கு போக உத்தேசித்திருந்தார்களோ அங்கு மறுபடியும் செல்வதுதான் மனித இயற்கை. தாம் தாசி செல்லத்தின் படுக்கை அறைக்கு சென்றதால் அங்கிருந்துதான் வந்திருக்கலாம் என நினைக்கிறேன் என்றார். உடனே காமாட்சிராவ், இல்லை, தாசி செல்லத்துக்கும் சுந்தரராஜுவுக்கும் இஷ்டமாதலால் ஒரு கால் அங்குதான் சத்தம் கேட்டிருக்கலாம் என நினைத்து சென்றேன் என்றார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், சரி, அதை பற்றி அவசியமில்லை. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய்யல்ல 9000 பொய் சொன்னாலும் பொய் பொய்யாகவே முடியும் என்பதை நீர் அறியீரோ? இந்த ஜில்லாவிலேயே நீர் மகா யோகியர் என நினைத்து உமது பேரில் நம்பிக்கை வைத்து நான் உமக்கு சிபார்சு செய்து இங்கு அனுப்பியதற்கு இவ்வாறு பிரதி உபகாரம் செய்ததோடு வாய்க்கு வந்தபடி உளரவும் ஆரம்பித்து விட்டீர். இன்னும் உமது வாயிலிருந்து அதிகமான பொய் வார்த்தைகளை வரவழைக்க எனக்கு இஷ்டமில்லை. இன்னும் நான் கேட்டால் சுந்தரராஜு பேசிய வார்த்தைகளை நீர் திட்டமாய் கேட்டதாகவே சாதிப்பீர் என்றார். உடனே இன்ஸ்பெக்டர், உண்மையாய் கேட்டேன், நான் மாத்திரம் கேட்கவில்லை, செல்லம். அதற்கு டெப்டி மேஜிஸ்ட்ரேட், மறுபடியும் செல்லத்தின் பேர்தான் வருகிறது, செல்லம் கூட கேட்டாளோ என்றார். அதை கேட்ட இன்ஸ்பெக்டர், தங்களிடம் நான் அங்கிருந்தேன் என்று சொல்ல சங்கோசப்பட்டதின் பயனாக பொய்யனாகிவிட்டேன். தாங்கள் வேண்டுமானால் செல்லத்தை கண்டுபிடித்து அவளை கேட்பீர்களாகில் உண்மை விளங்கும் என்றார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், செல்லத்தை தவிர வேறு யாராவது கேட்டார்களா என்றார். இல்லை, அவளும் நானும் தான் கேட்டோம் என்றார் இன்ஸ்பெக்டர். உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், அவள் இல்லை என்று சொன்னான் என்று கேட்டார். அதற்கு இன்ஸ்பெக்டர், ஒரு காலம் என் செல்லம் அவ்வாறு சொல்ல மாட்டாள் என்றார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், 2-3 வாரங்கள் அவளுடன் இஷ்டமாயிருந்ததை கொண்டே உமக்கு அவளிடம் அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் வருஷ கணக்காய் சுந்தரராஜுவின் சொத்தை தின்றவள் உமக்கு அனுகூலமாக சொல்வாள் என்று நீர் கணா காண்கிறீரா என்ன என்றார். அதற்கு இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு அவளுடைய குணம் நன்கு தெரியாது. அவளுக்கு என் பேரில் இருந்த அபிமானத்திற்கு தன் பிராணனை கூட கொடுத்து விடுவாள். அவள் வாயிலிருந்து ஒரு பொய் கூட வராது. வெகு புத்திசாலி, மகா உத்தமி என்றார். உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், ஆனால் அவள் பிரமாண வாக்குமூலம் கொடுத்தால் நீர் அதை உண்மையல்லவென மறுக்கவே மாட்டீரே? ஒரு காலும் மறுக்க மாட்டேன். தாங்களும் ஒரு முறை அவளுடன் பேசினால்தான் அவளுடைய சிறந்த குணம் தங்களுக்கு தெரியும் என்றார் இன்ஸ்பெக்டர். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், நீ இவ்வளவு விவேக சூனியன் என்பதை இப்போதுதான் கண்டேன். ஒரு தாசியிடம் போய் பேசி அவளது குணத்தை அறியும்படி போதிக்கிறாயோ? அட முட்டாளே என்றார். காமாட்சிராவ் தலையை தொங்கவிட்டு நின்றார். ஸ்ரீனிவாசராஜு தனது படுக்கை அறையை விட்டு வரவே இல்லை. திருப்தியடைந்த முகத்துடன் உட்கார்ந்திருந்தார். எல்லோருமாக அங்கு வந்து சேர்ந்து அகாலத்தில் அவரை எழுப்பி அவஸ்தைக்குள்ளாக்கினதற்காக மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு ஸ்ரீனிவாசராஜு, ஐயா, தாங்கள் அதை பற்றி வருந்தவே வேண்டாம். தலைமுறை தத்துவமாய் கௌரவமாக பிழைத்த வீட்டிற்கு சனியன் பிடித்ததால் தான் இவ்வாறெல்லாம் நடந்தேறுகிறது. அது சனியன் கூற்றை ஒழிய வேறல்ல. அதை பற்றி சிந்தனை இல்லை. தயவு செய்து இந்த அர்த்தராத்திரியில் இங்கு என்ன காரணமாய் நீங்கள் எல்லோரும் வந்தீர்கள் என்று தெரிவியுங்கள் என்றார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், காலையில் இங்கு வந்துவிட்டு நானும் போலீஸ் சூப்பரிண்டென்ட் துரை அவர்களும் குலசேகரப்பட்டணம் மரக்காயர் கொலையை பற்றி விசாரணை செய்வதற்காக திருச்செந்தூரில் முகாம் போட்டிருந்தோம். அப்போது தாசி செல்லம் இரவு சுமார் 11 மணிக்கு வந்து என்னிடம் பிரமாண வாக்குமூலம் கொடுக்க விரும்புவதாக அவசரமாக சொல்லி அனுப்பினான். தாசியாவது இரவு 11 மணிக்கு ஏகாந்தமாய் பிரமாண வாக்குமூலம் கொடுப்பதாவது என நினைத்து மறுநாள் வரும்படி சொன்னேன். அப்போதே பிரமாண வாக்குமூலம் வாங்கிக் கொண்டு வேண்டிய நடவடிக்கைகள் நடத்தாவிட்டால் பல கொலைகள் நடக்கும் என்று சொல்லி அனுப்பினான். உடனே லட்சுமி தோப்பில் டேரா அடித்து வேலை செய்து 2 கணவான்களையும் வரவழைத்து வைத்துக்கொண்டு அவளை அழைத்து வரும்படி உத்தரவு செய்தேன். அவள் பின்வருமாறு பிரமாண வாக்குமூலம் கொடுத்தாள். அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். திருநெல்வேலி ஜில்லா, திருச்செந்தூர் தாலுகா, திருவீரராஜபட்டணத்தில் மகா ஸ்ரீ சுந்தரராஜு அவர்கள் சம்சாரமாகிய சாரதாம்பாள் வீட்டில் வசிக்கும் தேவதாசி லக்ஷ்மி குமாரத்தி தேவதாசி செல்லம் திருச்செந்தூர் முருக கடவுள் மீது பிரமாணம் செய்து எழுதி கொடுக்கும் பிரமாண வாக்குமூல பத்திரம் என்னவென்றால், சுந்தரராஜு தேசாந்திரம் போன பின்
இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவ் அவர்கள் அடிக்கடி என் வீட்டிற்கு வந்து சுந்தரராஜு அவர்களை அவர் போக விட்டதின் மூலமாய் அதிகாரிகளுக்கு அவர் பேரில் அசூயை உண்டாயிருப்பதாயும் எப்படியாவது திரும்பவும் பிடித்து கொடாவிட்டால் தனக்கு அகௌரவம் ஏற்படும் என்றும் அதற்காக எனது உதவி தேவை என்றும் சொன்னார். எங்கள் குலம் தாசி குலமாயினும் நானாவது எனது தாயாராவது உண்ட வீட்டில் கிண்டி தூக்கப்பட்டவர்கள் அல்ல வென்றும் சுந்தரராஜுவுக்கு பிரதிகூலமான காரியம் செய்ய ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் என்றும் சொன்னேன். அப்பால் சில தினங்கள் பொறுத்து ஒரு விளம்பரத்தை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து அதில் என்னை கையெழுத்து போட சொன்னார். நான் மறுத்துவிட்டேன். பின் சில நாட்கள் பொறுத்து அவ்விளம்பரம் சுதேசமித்திரன் பத்திரிகையில் வெளிவந்தது. நான் கையெழுத்து போட மறுத்திருக்கும் போது எவ்வாறு அவ்விளம்பரத்தை பிரசுரம் செய்யலாம் என்று கேட்டேன். அதற்கு சரியான ஜவாபு சொல்லாமல் இருந்துவிட்டார். இன்று மத்தியானம் என் வீட்டிற்கு வந்து இன்றிரவு 10 மணிக்கு என் வீட்டிற்கு சுந்தரராஜு அவர்கள் வந்து என்னை பலாத்காரமாய் ஹிம்சித்துக் கொண்டு போய்விட்டதாக கட்டுமான கேஸ் ஜோடித்து ஸ்ரீனிவாசராஜுவையும் அவரது 2வது புத்திரனையும் வாரண்ட் இல்லாமலே அவர்கள் வீட்டிற்கு சென்று சிறைப்படுத்தி கை கால்களில் விலங்குகள் மாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் வைத்துக்கொண்டு அவர்களை ஹிம்சித்து எப்படியாவது சுந்தரராஜுவின் இடமெறிந்து அவரை பிடிக்கப் போவதாகவும் அதற்கு நான் வேண்டிய உதவி புரிய வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார். நான் மறுக்கவே அவர்களுக்கு ஏற்படும் கதி எனக்கும் ஏற்படும் என்று பயமுறுத்தினார். எப்படியாவது அவரிடமிருந்து தப்பி ஓடிவிட வேண்டுமென்று சமயம் எதிர்பார்த்திருந்தபோது என் பக்கத்து வீட்டில் பென்ஷன் டெப்டி கலெக்டர் மாதவராஜு குடியிருந்து சென்னைக்கு அவர் புத்திரனாகிய பாலரங்கனை பார்க்க போயிருப்பதால் அவ்வீட்டில் சுந்தரராஜு பேசிய சத்தம் கேட்டதென்று சொல்லி தான் வெளியிலிருந்து பிகில் ஊதப் போவதாகவும் போலீசார் உதவிக்கு வந்ததும் கதவை உடைத்து உள் புகுந்து பார்த்துவிட்டு தானும் போலீசாரும் ஸ்ரீனிவாசராஜுவின் அரண்மனைக்கு போய் அவர்களை சிறையிடப் போவதாகவும் அப்போது தன்னால் தீர்மானிக்கப்பட்டிருப்பவர்கள் பென்ஷன் டெபுட்டி கலெக்டர் மாதவராஜாவின் வீட்டில் புகுந்து கொள்ளையிடப் போவதாகவும் அப்படி கொள்ளையிடப்படும் சொத்தில் பாதி பாகம் எனக்கு கொடுப்பதாகவும் தெரிவித்தார். அச்சமயம் மாறி பேசுவேனாகில் எனக்கு கெடுதல் ஏற்படும் என பயந்து மௌனமாயிருந்து அவர் பக்கத்து வீட்டில் போய் பிகில் ஊதினதும் 2ஆம் பேருக்கு தெரியாமல் அங்கிருந்து ஓடோடியும் வந்து ஸ்பெஷல் டிராம் வைத்து இங்கு வந்து சேர்ந்தேன். ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசராஜு அவ்வளவு சுலபமாய் இவர் கையில் அகப்பட மாட்டார் என்றும் ஜல்தியாய் போகாவிட்டால் கொலைகள் சம்பவிக்கும் என்றும் தீர்மானித்து இங்கு ஓடி வந்தேன். இப்பிரமாண வாக்கு மூலம் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் புத்தி சுவாதீனத்தோடு இருக்கும்போது எழுதி கொடுக்கிறேன். இப்படிக்கு தாசி செல்லம், சாட்சிகள் கிர்வான் போலீஸ் சூப்பரிண்டென்ட், நாராயணசாமி நாயுடு மிராஸ்தார், சுப்பையா பிள்ளை ஜில்லா போர்டு மெம்பர். இந்த பிரமாண வாக்கு மூலம் என் முன் கொடுக்கப்பட்டது. ஒப்பம் ராமானுஜ நாயுடு டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட். இதை கேட்ட காமாட்சி ராவ், இப்பேற்பட்ட பிரமாண வாக்கு மூலம் செல்லம் ஒரு நாளும் கொடுத்திருக்க மாட்டாள். இது யாரோ மோசடியாய் அவளைப் போல் வந்து தங்களை ஏமாற்றி அவள் பேரால் கொடுத்திருக்கிறார்கள். இது என்ன முழு மோசமாயிருக்கிறது என்றார். உடனே டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட் ஒரு படத்தை காட்டி இது யாருடைய படம் என்று பாரும் என்று சொன்னார். அதற்கு காமாட்சி ராவ், இது செல்லத்தின் படம் போல்தான் இருக்கிறது. இப்படம் தங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார். அதற்கு டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட், தயவு செய்து படத்தை திருப்பி பாரும், விவரமாய் நீரே அறிந்து கொள்ளலாம் என்றார். திருப்பி பார்க்க 109ஆம் நம்பர் பிரமாண வாக்குமூலம் கொடுத்தவளின் படம் என்று அப்பிரமாண வாக்குமூலத்தில் சாட்சி போட்டோவும் அதில் கையொப்பமும் இட்டிருக்க கண்டார். பிறகு டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட், தாசி செல்லம் பிரமாண வாக்குமூலம் கொடுத்திருந்தால் அதை உண்மை என்று நம்ப வேண்டும் என்று சற்று நேரத்திற்கு முன் சொன்னீரே, இப்போது என்ன சொல்கிறீர் என்றார். அப்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட்டிடம் ஏதோ கிசுகிசுவென்று சொன்னார். உடனே டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட், காமாட்சி ராவ், நான் அனுப்பிய சப் இன்ஸ்பெக்டர் வந்து நீர் கதவை உடைத்த பென்ஷன் டெப்புட்டி கலெக்டர் மாதவராஜுவின் வீட்டின் காரியஸ்தன் மார்த்தாண்டம் பிள்ளை வீட்டில் பாரதம் கேட்டுவிட்டு வந்ததும் வாசலில் போலீசார் நிற்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு என்ன விசேஷம் என கேட்டதாயும், கதவு உடைக்கப்பட்ட வீட்டுக்கு அவர்கள் என் உத்தரவின் பிரகாரம் காவல் இருப்பதாய் சொன்னதாகவும் அவர் இன்ஸ்பெக்டரையும் அழைத்து கொண்டு வீட்டுக்குள் சென்று விளக்கேற்றி பார்த்ததில்
பெரிய இரும்பு பெட்டி உடைக்கப்பட்டு அதிலிருந்த 50,000 ரூபாய் பெருமான ரொக்கம், நகைகள் முதலியன திருடு போனதாகவும் தெரிவிப்பதாய் சொல்கிறார். என்ன சொல்கிறீர்? உமக்கு இஷ்டம் இருந்தால் பதில் தெரிவிக்கலாம் என்றார். இஷ்டம் இருந்தால் பதில் தெரிவிக்கலாம் என்று சொன்னதும், தான் குற்றவாளி என மாஜிஸ்ட்ரேட் மதித்து விட்டாரென அறிந்ததும் அப்படியே மயக்கமுற்று கீழே சாய்ந்து விட்டார். முகத்தில் தண்ணீர் அடித்து மூர்ச்சை தெளிவித்தனர். திரு J.R. ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி.